கண்ணெதிரே தோன்றினாள். என்னாச்சு உங்களுக்கு? எழுந்துருங்க அத்தை. அத்தை எழுந்துருங்க. அத்தை திவ்யா வந்திருக்க அத்தை. எழுந்துருங்க அத்தை. அத்தை 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 எழுந்துருங்க அத்தை. அத்தை அத்தை என்னாச்சு அத்தை? அத்தை 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 எழுந்துருங்க அத்தை. அத்தை எழுந்துருங்க அத்தை. அத்தை அத்தை என்ன பாருங்க அத்தை. அத்தை கொஞ்சம் குடிங்க. அவ்வளவுதான் அத்தை, பயப்படாதீங்க. நான் போய் மாத்திரை மட்டும் எடுத்துட்டு வந்துடுறேன். மாத்திரை எங்க? பீரோ மேல எப்படி போச்சு? அத்தை இந்தாங்க அத்தை, இந்தாங்க மாத்திரை. அவ்வளவுதான் அவ்வளவுதான் அத்தை, அவ்வளவுதான் 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 அத்தை, அவ்வளவுதான் 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 அத்தை, அவ்வளவுதான் அவ்வளவுதான். இருங்க அத்தை, இருங்க இருங்க, எழுந்துருங்க எழுந்துருங்க, பொறுமையா. அவ்வளவுதான், பொறுமையா. அத்தை ஒண்ணும் இல்ல அத்தை, ஒண்ணும் இல்ல, ரிலாக்ஸா இருங்க. ரிலாக்ஸா இருங்க, ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல அத்தை, தூங்குங்க. செண்பகம் அக்கா சொன்னதுல இருந்து இப்ப வரைக்கும் நானும் 4 தடவை கால் பண்ணிட்டேன். ஏன் மாமா எடுக்க மாட்டேங்கிறாரு? என்னவா இருக்கும்? எதுக்காக இப்படி பண்றாரு? ஒன்னும் புரிய மாட்டேங்குது. ஏதோ தப்பு தப்பா நடக்குது. போனை சார்ஜ் போட்டு கொஞ்சம் அசந்த நேரத்துல நமக்கு திவ்யா இத்தனை கால் பண்ணிருக்கானா? ஒருவேளை வீட்டுக்கு போயிருப்பாளோ? எல்லாம் தெரிஞ்சிருக்குமோ? இல்ல சீதா எதுவும் மண்டைய போட்டிருப்பாளோ? ஒருவேளை அதை சொல்றதுக்கு தான் திவ்யா நமக்கு இத்தனை முறை போன் பண்ணிருப்பாளோ? இப்ப நம்ம போனை எடுக்காம இருந்தாலோ இல்ல திருப்பி கூப்பிடாம இருந்தாலோ தான் திவ்யாவுக்கு கண்டிப்பா நம்ம மேல சந்தேகம் வரும். அதனால இப்ப நம்மளே திவ்யாவுக்கு கால் பண்ணி நம்மளுடைய நடிப்பை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். ஹலோ. சொல்லுமா திவ்யா. போனை சார்ஜ்ல போட்டு பக்கத்துல போயிருந்தேன். இதான் இத்தனை தடவை பண்ணிருக்கேன். இப்பதான் வந்து பார்த்தேன். நிறைய வாட்டி கால் பண்ணிருக்கியேமா. என்ன விஷயமா சொல்லுமா. மாமா நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நீங்க எங்க இருந்தாலும் உடனே வீட்டுக்கு வாங்க மாமா. என்னாச்சு திவ்யா? ஏன் இவ்வளவு பதட்டமா பேசுற? அத்தை மூச்சு பேச்சு இல்லாம கீழே விழுந்து கிடக்குறாங்க மாமா. ரொம்ப சீரியஸா இருக்காங்க. ஐயோ என்னமா சொல்ற திவ்யா?
என்னாச்சு என் பொண்டாட்டிக்கு? நான் டாக்டரையும் வர சொல்லிருக்கேன் மாமா. நீங்க தயவு செஞ்சு சீக்கிரமா வாங்க. ஐயோ, நான் இப்போ உடனே புறட்டு வரமா? சரி மாமா, சீக்கிரமா வாங்க மாமா. அப்பாடா. இவ எப்ப முதல்ல வீட்டுல அடி எடுத்து வச்சாலோ அன்னைக்கு போச்சு என் நிம்மதியெல்லாம். தொடர்ந்து இவ இப்படியே பண்ணிட்டு இருந்தானா இந்த திவ்யாவையும் போட்டு தள்ள வேண்டியதா. மேடம், வாங்க சார். சிவாவை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? சாரி மேடம், சிவாவை எங்க தேடியும் கிடைக்கல. என்ன சார் இப்படி சொல்றீங்க? சுத்தி முத்தி நல்லா விசாரிச்சு பாத்தீங்களா? எல்லா இடத்துலயும் நாங்க தேடி பார்த்துட்டோம். எங்க டீம் இன்னும் விடாம சர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி பக்கத்துல இருக்கிற எல்லா இடத்துலயும் நாங்க விசாரிச்சு பார்த்துட்டோம். அப்படி இருந்தும் இது வரைக்கும் எந்த குழுவும் கிடைக்கல. ஆனா இல்ல ஏதோ சொல்ல வந்தீங்களே சார். கார் ஆக்சிடென்ட் ஆகி சிவா காணாம போனதுல இருந்து நாங்க எல்லாரும் ரொம்ப டென்ஷனா இருக்கோம். எதுவா இருந்தாலும் தயவு செஞ்சு மூடி மறைக்காம ஓபனா சொல்லுங்க. அந்த கார் ஆக்சிடென்ட் ஆன இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்துல ஒரு டோல் இருக்கு. அங்கிருந்த பெரியவர்கிட்ட நாங்க சிவாவோட போட்டோவை காட்டி விசாரிச்சப்ப சிவாவை பார்த்ததா சொன்னாரு. அவரு வேற ஏதாவது சொன்னாரா? இல்ல மேடம், அவரை பார்த்ததா மட்டும்தான் சொன்னாரு. அதுக்கு மேல அவர்கிட்ட இருந்து எந்த டீட்டெயிலும் கிடைக்கல. பார்த்தாரா? இந்த டீட்டெயிலை வச்சு எங்களால் எதுவுமே பண்ண முடியாது. சரியான தகவல் இல்லாம உங்ககிட்ட எதுவுமே கன்வே பண்ண முடியாது. அதனால எங்க டீம் இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. இதை உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண தான் வந்தேன். சார், என் பையன் கண்டிப்பா கிடைச்சிருவான்ல? அவனுக்கு எதுவும் ஆயிடாதுல்ல? எப்படியாச்சும் அவனை கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. உங்களுக்கு கோடி புண்ணியமா போகும். ஆமா சார். கண்டிப்பா மேடம், அதுக்கு தான் நாங்க முயற்சி பண்றோம். நான் வரேன் மேடம். அந்த பெரியவர் யாரையோ பார்த்துட்டு உளறி இருக்காரு. அது ஒரு இன்ஃபர்மேஷன் இங்க வந்து சொல்றாங்க. எனக்கு தெரியாதா அந்த சிவா இந்நேரம் என்ன ஆகி இருப்பான்னு? சிவாவோட பாடி மட்டும் இல்ல, அவனோட எலும்பு கூட இவங்களுக்கு கிடைக்காது. என்ன இவர் இப்படி சொல்லிட்டு போறாரு? சிவாவை அந்த பெரியவர் பார்த்தேன்னு சொன்னது மனசுக்கு ஆறுதலா இருந்தாலும் இப்ப வரைக்கும் சிவாவை பத்தி எந்த தகவலும் கிடைக்கலங்கிறது ரொம்ப டென்ஷனா இருக்கு. சிவாவுக்கு வேற ஏதாவது ஆயிருக்குமோ? ஆக்சிடென்ட் ஆகி இங்க ஒருத்தர் அட்மிட் ஆயிருந்தாரு. அவருக்கு இப்ப எப்படி இருக்கு? என்ன ஆச்சு? ஏமா இப்படி தலையும் புரியாம காலம் புரியாம வெறுமனையா பேஷண்ட் அட்மிட் ஆயிருக்காங்கன்னு சொன்னா நான் என்னமா சொல்றது? இல்ல நர்ஸ், அவர் நேத்து நைட் இங்க தான் அட்மிட் ஆயிருந்தாரு. என்ன சத்தம் இங்க? இல்ல டாக்டர். சார், நேத்து தான் ஆக்சிடென்ட் ஆகி இங்க ஒருத்தர் அட்மிட் ஆயிருந்தாராம். அவர் இப்ப எப்படி இருக்காரா? என்ன ஆச்சு சார்? நான் அவரை பார்க்கணும் சார், மேடம் ப்ளீஸ். ப்ளீஸ். இது ஹாஸ்பிடல். ஒரு நாளைக்கு ஏகப்பட்ட பேர் அட்மிட் ஆவாங்க, டிஸ்சார்ஜும் ஆவாங்க. அவங்களோட டீடைல்ஸ் சொன்னா தானே மேடம் நாங்க செக் பண்ண முடியும். அட்லீஸ்ட் பேஷண்டோட நேமே தெரியுமா? தெரியும் சார். அவர் பேர் வந்து சிவா சார். கார் ஆக்சிடென்ட் ஆகி அடிபட்டு கிடந்தப்ப இங்க ஒர்க் பண்ற ஒரு லேடி தான் அவர் இங்க கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணதா சொன்னாங்க. இப்ப அவர் எந்த வார்ட்ல அட்மிட் பண்ணிருக்காங்க சார்? அவர் உயிருக்கு ஒரு ஆபத்தும் இல்லல்ல? அவர் இப்ப நல்லா இருக்கார்ல? நர்ஸ், இங்க சிவான்னு யாராவது அட்மிட் ஆயிருக்காங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆராதனாவையும் அவங்க கூட்டிட்டு வந்தவங்களையும் திட்டி அனுப்புனீங்கல்ல, அவர் பேர் தான் மிஸ்டர் சிவா. ஓ, அந்த கேஸா? ஆராதனா கூட அந்த பேஷண்ட்டை அப்பவே போக சொல்லி அனுப்பியாச்சு. சார், என்ன சொல்றீங்க சார்? ஆமாம்மா, வரவங்க போறவங்களுக்குலாம் ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் பண்ணா ஹாஸ்பிட்டலில் நாங்கள் எப்படிமா நடத்துறது? பணமா பணம். நான் எல்லாருக்கும் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு நான் மேலதிகாரிகளுக்கு என்னென்னு பதில் சொல்றது சொல்லுங்க. அதான் ஆராதனாவையும் அவங்க அட்மிட் பண்ண பேஷண்ட்டையும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வெளியே போங்கன்னு அனுப்புனேன். சார், ஒரு நிமிஷம்.
நீங்க யார வெளியே அமிச்சேன்னு சொன்னீங்களோ அவர் ஒண்ணு சாதாரணமான ஆளு கிடையாது சார். ருத்ரா குரூப்ஸ் ஆஃப் கம்பெனியோட எம்டி. ஆமா, இவ்வளவு பேசுறீங்களே, நீங்க யாருன்னு இப்போ வரைக்கும் சொல்லவே இல்லையே. அதான் இப்ப நீங்க துரத்தனன்னு சொன்னீங்களே, அவரோட வைஃப் தான் சார் நான். ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி மேடம். ஆராதனா மேல இருந்த கோவத்துல அவர் யாரு என்னன்னு தெரியாம வெளியே அனுப்பிட்டேன் மேடம். இப்போ எதுவும் பண்ண முடியாது. சார், நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன், நாங்கள் கேட்குற கேள்விக்கு நீங்கள் சொல்கிற பதிலுக்கு இர்ரெஸ்பான்சிபிளாகவே இருக்கு. ஐயோ சார், இந்த மாதிரிலாம் யாரும் வேணும்லாம் பண்ண மாட்டாங்க. ஏதோ தெரியாம நடந்து போச்சு, என்னை மன்னிச்சிருங்க. நான் வரேன் மேடம். அண்ணே, அவர் டிஸ்சார்ஜ் ஆயிட்டாருன்னா அவர் நல்லா இருக்காருன்னு தானே அர்த்தம். ஆமாம் சக்தி. சக்தி, என்னாச்சு? அண்ணே, ஒரே குழப்பமா இருக்குன்னு. அவருக்கு உடம்பு சரியாயி ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாருன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா அவர் இன்னும் வீட்டுக்கு போல. என்ன இல்ல, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு. நீ எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? அவர் எங்க போயிட போறாரு? அவங்க நார்மல் ஆயிட்டாருன்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் வீட்டுக்கு வந்துருவாரு. அங்க போய் பார்க்கலாம், வா. அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிற அளவுக்கு என்னமோ நடந்திருக்கு. அவங்க ப்ராப்பராக சாப்பிடாதனால, மெடிசன் கரெக்டாக எடுத்துக்காதனால ரொம்ப பேனிக் ஆகிருக்காங்க. மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நான் கொஞ்சம் மெடிசன்ஸ் கொடுத்துருக்கேன், அதை கொடுங்க, கொஞ்சம் நேரத்தில் நார்மல் ஆகிடுவாங்க. கூட இருந்து பத்திரமா பார்த்துக்கோங்க. சரிங்க டாக்டர், நான் என் அத்தையை நல்லபடியா பாத்துக்கிறேன். ஓகே. நான் வரேன். வாங்க டாக்டர். ஐயோ, சீதா, சீதா, சீதாக்கு என்னமாச்சு? டாக்டர் என்ன சொல்லிட்டு போறாரு? அத்தையை நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு தானே நானும் அவரும் வெளியே போனோம். நீங்க முதல்ல அத்தையை விட்டுட்டு எங்க போனீங்க? அது நான் இங்க சரி, ஏதோ ஒரு வேலையா எங்கேயோ வெளியே போயிட்டீங்க. ஆனா எதுக்காக அத்தைய வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு போனீங்க? தயவு செஞ்சு நான் மறந்துட்டேன், ஏதோ ஒரு அவசரத்துல வெளியே போயிட்டேன் அப்படி மட்டும் சொல்லிடாதீங்க. எனக்கு இப்பவே உண்மை தெரிஞ்சாகணும். கோர்ட்ல வக்கீல் கேள்வி கேட்கற மாதிரி இவன் நம்மள வளைச்சு வளைச்சு கேள்வி கேட்கறாளே. டே ரத்னம், இப்படியே நீ பேசாம அமைதியா இருந்தேன்னு வச்சுக்க, நண்டு சிண்டுன்னு எல்லாம் பேச ஆரம்பிச்சிடும். ஏதாவது பேசி சமாளிச்சு முதல்ல இவ வாய் அடைக்கணும். என்னம்மா நீ எல்லாத்துக்கும் நான் தான் காரணங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க? எனக்கு என்ன அவளை வீட்டுல வச்சு பூட்டிட்டு போடுங்கிற ஆசையா? நான் மட்டும் இவளை வீட்டுல வச்சு பூட்டு போடாம போயிருந்தா இந்நேரம் உயிரோடய இருந்திருக்க மாட்டான். மாமா, நான் கேட்ட கேள்விக்கும் நீங்க சொல்ற பதிலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே. ஏன் இப்படி பொய் மேல போய் பேசிட்டு இருக்கீங்க? இந்த பாருமா, உங்க எல்லாருக்கும் அவ வெறும் உறவுதான். ஆனா எனக்கு அவ உயிர். என் மேல சந்தேகப்பட்டு மேலோட்டமா பார்த்தா எல்லாமே தப்பா தான் தெரியும். இப்ப சொல்றேன், எதுக்காக அவளை வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு போனேன்னு. ஒரு நாள் வீட்டுல யாரும் இல்லாத போது நான் உள்ள ஒரு வேலையா இருந்தேன். அப்ப சீதா அவ பாட்டுக்கு வீல் சேரை தள்ளிக்கிட்டு வீட்டை விட்டு வெளில போயிட்டா. சீதாவை காணுமேனு வீடு முழுக்க தேடி பார்த்துட்டு போய் பார்த்தா பக்கத்துல இருக்கிற கிணத்துக்கு போயிட்டா. நான் கொஞ்சம் லேட்டா போயிருந்தா கூட சீதா கிணத்துக்குள்ள விழுந்திருப்பா. அதனால தான் எப்படி இருந்தாலும் என் சீதா உயிரோடு இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் வீட்டை விட்டு வெளில போகும்போது பூட்டிட்டு போனமா. இதுல எந்த உள்நோக்கமும் கிடையாது. சரி மாமா, நீங்க அத்தையோட சேஃப்டிக்காக வீட்ல வச்சு பூட்டிட்டு போனீங்க. ஆனா போகும்போது என்கிட்டயோ அருண் கிட்டயோ ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல, ஏன் சொல்லாம போனீங்க? நீங்க அத்தை பக்கத்திலே இருக்கீங்கன்ற தைரியத்துல தானே நானும் அருணும் கிளம்பி போனோம். நீங்க என்னடானா இப்படி பொறுப்பே இல்லாம பேசிட்டு இருக்கீங்களே மாமா. ஒரு மனுஷனுக்கு வீட்டுல பிரச்சனை வரலாம், ஆனா பிரச்சனையே இந்த வீட்டுல எனக்கு மருமகளா வந்து தொலைச்சிருக்கேன். பெரிய பெரிய ஆளெல்லாம் கூட நம்ம அசால்ட்டா சமாளிச்சிடறோம். ஆனா இவளை சமாளிக்கிறதுக்குள்ள நான் திணற வேண்டியிருக்கேன். என்ன மாமா, நான் பேசிட்டே இருக்கேன், நீங்க பாட்டுக்கு பதில் பேசாம ஏதோ யோசிச்சுட்டே இருக்கீங்க. கையும் களவுமா இவகிட்ட மாட்டிக்கிட்டோம், ஏதாவது சமாளிக்கணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? நீ என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற. நானே என் சீதாவுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதட்டத்துல ஓடி வந்திருக்கேன். இதுல நிக்க வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்கிற. உனக்கு நான் எத்தனை வாட்டி ஃபோன் பண்றது? ஃபோன் நாட் ரீச்சபிள் வந்தா அது ஏன் தப்பா? சரி மாமா, நீங்க சொல்ற மாதிரியே இருக்கட்டும். வெளியில கிளம்புறதுக்கு முன்னாடி அத்தைக்கு சாப்பாடு கொடுத்தீங்களா? சாப்பாடை போட்டு என் கையாலேயே பசஞ்சு அவளுக்கு ஊட்டி விட்டேன். இன்னைக்குன்னு பார்த்து என் சீதா நல்லா சாப்பிட்டாமா. காலையிலயும் சாப்பிட்டா, மத்தியானமும் சாப்பிட்டா. சரி,
அத்தைக்கு மாத்திரை எல்லாம் கரெக்டா எடுத்து கொடுத்தீங்களா? அவங்க டைமுக்கு மருந்து மாத்திரை எல்லாமே சாப்பிட்டாங்களா? ஆ மாத்திரையெல்லாம் டைம் கொடுத்து அவளை சாப்பிட வச்சுட்டேனே. இல்ல மாமா, நீங்க போய் சொல்றீங்க. ஏமா சீதா விஷயத்துல நான் ஏமா போய் சொல்ல போறேன்? அதனால எனக்கு என்ன லாபம்? அத்தைக்கு நீங்க சாப்பாடு ஊட்டி விட்டது உண்மைன்னா சாப்பாடு தட்டு ஏன் இப்படி கீழே செதறி கிடக்கணும்? அத்தையோட போன் ஏன் இப்படி உடைஞ்சு கிடக்கணும்? இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க மாமா? ஐயோமா, நீ இப்படி பேசுறதும் கேள்வி கேட்கறதும் ரொம்ப சிறுபலத்தனமா இருக்குமா? நான் சீதாவுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு எனக்காக போட்டு வச்சிருந்த சாப்பாடை சாப்பிட மறந்துட்டேன். நான் தான் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, சீதா முன்ன மாதிரி இல்ல, கையில கிடைக்கிறதெல்லாம் தூக்கி வீசுறா, உடைக்கிறான்னு. அன்னைக்கு கூட நீ பார்த்தல, கையில கிடைக்கிற வாட்டர் பாட்டில தூக்கி வீசுறா. அதுக்காக தான் இதுக்குன்னே இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அவளை சேர்க்கலாம், கொஞ்ச நாள் வச்சிருந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம்னு சொன்னேன். ஆனா நீ கேட்கல. இப்ப பாரு, சாப்பாடு தட்டை தூக்கி வீசிருக்கா, போனை போட்டு உடைச்சிருக்கா, இப்படி கையில கிடைக்கிறதெல்லாம் தூக்கி எறிறா. வர வர இந்த வீட்டுல நிம்மதியா தூங்க கூட முடியாது போல இருக்க. அசந்து தூங்குறப்ப ஏதாவது கல்ல தூக்கி தள்ள போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. நான் என் சீதாவுக்கு இப்படி எல்லாம் ஆயிடுச்சேன்னு மனசு நொந்து போயிருக்கேன். நீ என்னடானா என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகிற மாதிரி நடந்துட்டு இருக்க. மாமா, உங்களை கஷ்டப்படுத்தணும், மன உளைச்சலுக்கு ஆளாக்கணும்னு எனக்கு நோக்கம் கிடையாது. என் மனசுல தோணுனதை நான் கேட்டுட்டேன், அவ்வளவுதான். மாமா, எனக்கு இன்னும் உங்க மேல முழுசா நம்பிக்கை வரல. என்னமாச்சு உனக்கு? ஏன் இப்படி நினைச்சு என்ன சந்தேகப்பட்டு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க? அப்ப நான் கேட்டப்ப அத்தைக்கு மாத்திரை எல்லாம் கொடுத்துட்டேன்னு சொன்னீங்க. ஆனா நான் எடுத்து வச்ச மாத்திரை எல்லாமே அப்படியே இருக்கே. நான் ஒவ்வொரு நாளைக்கும் காலையில மதியம்னு சொல்லி கால்குலேஷன் பண்ணி மெடிசன் பாக்ஸ்ல வச்சிருக்கேனே. நான் வச்ச டேப்லெட்ஸ் எல்லாமே அப்படியே இருக்கே. அட என்னடா இது, பெருச்சாளி நோண்டுற மாதிரி துருவி துருவி கேள்வி கேட்கறாளே. எதையாவது சொல்லி எப்படியாவது சமாளிச்சிடறா ரத்னம். ஏமா, நீ கிளம்புற அவசரத்துல மருந்து மாத்திரம் எங்க இருக்குன்னு சொல்லாமலேயே போயிட்ட. நான் என்ன பண்றது? அதனாலதான் மருந்து சீட் எடுத்துட்டு போய் பக்கத்துல இருக்கிற மெடிக்கல் ஷாப்ல போய் மருந்து மாத்திரம் வாங்கிட்டு வந்து சீதாவுக்கு கொடுத்தேன், தெரியுமா? நான் இந்த வீட்டுல இருக்கிறது உனக்கு பிடிக்கலன்னா இப்பயே சொல்லிடு. என் சீதா கூட்டிக்கிட்டு நான் வீட்டை விட்டு வெளியில போயிடுறேன். வயசு கூட மரியாதை இல்லாம கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருந்தேன்னா அப்புறம் குடும்பம் ரெண்டாயிடும். உங்க எல்லாரையும் விட சீதாவை நல்லா பாத்துக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. தப்பான கண்ணோட்டத்தோடயே என்ன பாத்துக்கிட்டே இருந்தா நான் பண்றது எல்லாமே உனக்கு தப்பாதாமா தெரியும். தயவு செஞ்சு இப்படி கேள்வி கேட்கறது இதுவே கடைசியா இருக்கட்டும். இனிமே இப்படி பேசாத. இவன் செத்திருப்பா, எலும்பு கூட தேராதுன்னு பார்த்தா இப்படி தேக்கு மரம் மாதிரி ஸ்ட்ராங்கா வந்து நிக்கிறானே. எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. இனிமே நம்ம நிம்மதியா இருக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. ச்சே. சிவா, 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 எப்படிடா இருக்க? சிவா, என்ன ராஜு இப்படி அடிபட்டுடா? ஒண்ணு இல்ல, பரவாயில்ல, இப்ப பரவாயில்லப்பா. எங்க எல்லாரையும் இப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்டியே சிவா. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மறுபடியும் எனக்கு உயிரே வந்திருக்கு. இந்த குடும்பத்தோட ஆணி வேறே நீதான் சிவா. நீ இல்லாம நாங்க எல்லாரும் துடிச்சு போயிட்டோம். நீ இல்லாம இந்த வீடு வீடு மாதிரி இல்ல தெரியுமா? உனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு நினைச்சு நினைச்சு எனக்கு அப்படியே பைத்தியமே பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த கடவுளே உனக்கு மறுஜென்மம் கொடுத்து அனுப்பின மாதிரி இருக்கு தெரியுமா? ஆமாண்டா சிவா, உனக்கு ஒண்ணும் ஆகல. பதட்டத்துல அப்பாக்கு என்ன செய்யறதுனே தெரியலடா. நீ திரும்பி வந்ததே எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். டேய் சந்தோஷ், தேடிக்கிட்டே இருந்தலடா, அண்ணா வந்துட்டா பாடுறா. பாடுற சந்தோஷ் வந்துட்டா. அண்ணன் அண்ணா நல்லா இருக்கீங்களா? அண்ணா
கடவுளே. எனக்கு தான் ஒன்றும் ஆகலையே. நான் நல்லா தானப்பா இருக்கேன். அதான் திரும்ப வந்துட்டேன்ல. ஏற்கனவே ஒரு தடவை உனக்கு இப்படி ஆனப்ப உன்னை எங்கெல்லாம் தேடி நாங்க எல்லாரும் ரொம்ப பயந்துட்டோம். இந்த தடவையும் உனக்கு இப்படி ஆனதும் எங்க எல்லாருக்கும் பயம் அதிகமாயிடுச்சு. ஆனா பதட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் கண்டிப்பா நீ எங்களுக்கு கிடைச்சிருவங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருந்துச்சு. அது வீண் போகல. அத்தை, நான் நல்லா இருக்கேன் அத்தை. எனக்கு ஒன்றும் ஆகல. எல்லாரும் என்னை ரிலாக்ஸா இருங்க. சிவா வந்தது குட் நியூஸ் தான். ஆனா சிவா கூட ஒரு பொண்ணு வந்திருக்காளே, ஏதோ பேடா தெரியுதே. உண்மையிலேயே சிவா பெரிய அதிர்ஷ்டசாலிதான். இவ்வளோ அழகான அன்பான குடும்பம் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். நமக்கு தான் அந்த கொடுப்பனையே இல்லை. ஏன் இப்ப தேவையில்லாம கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? அதான் சிவா சார் நல்லபடியா வீட்டுக்கு வந்துட்டாருன்னு வாட்ச்மேன் சண்முக அண்ணா ஃபோன் பண்ணி சொல்லிட்டார்ல. நான் இப்ப கவலையா இருக்கிறதுக்கு காரணமே வேற என்ன? இத்தனை நாளும் சிவா சார நான் முழுசா புரிஞ்சுக்காம அனிதா அம்மா விஷயத்துல மத்தவங்கள போல நானும் அவரை தப்பா நினைச்சிட்டே இருந்துட்டேன். அதான் அது என் மனசுக்கு ரொம்ப உறுத்தலாவே இருக்குன்னு. சக்தி, உன் நல்ல மனசுக்கும் சிவா சாரோட நல்ல மனசுக்கும் இனிமே எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். நீ எதை பத்தியும் யோசிக்காம கவலைப்படாம முதல்ல போய் சிவா சாரை பாரு, சரியா? அப்பதான் உனக்கு போன உயிர் திரும்ப வரும். சக்தி, இப்ப இருக்கிற சூழ்நிலை என்னன்னு உனக்கே தெரியும். அதனால நான் இப்போ உன்னோட அந்த வீட்டுக்குள்ள வந்து சிவா சாரை பார்க்க முடியாது. அதனால நீ போய் சிவா சாரை பார்த்துட்டு அவர் எப்படி இருக்காரு என்ன ஏதுன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு, சரியா? சரிண்ணா. சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. நான் போயிட்டு வரேண்ணே.